Hi எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஸோ என் பேர் கிருத்திகா. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் ஃபேஸ் பேக், அதாவது உங்களுக்கு ஆயிலி இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின் இருந்ததுன்னா அதுக்கான ஃபேஸ் பேக்கும், ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா அதுக்கான ஃபேஸ் பேக்கு. பட் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ வந்து முல்தானி மெட்டி தான். ஸோ இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் ஃபேஸ் பேக் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், விச் இஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின், அதுக்கப்புறமா ட்ரை ஸ்கின். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த சேனல் வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின் டைப் அப்படி இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ்: முல்தானி மெட்டி, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் எப்படி வீட்லேயே தயாரிக்கலான்றது நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். என்னோட சேனலுக்கு போய் செக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ லெமன் ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டனாகவும் லைட்டனாகவும் பண்ணும். அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸஸ் ஆயிலையும் எடுத்துரும் உங்கள் ஃபேஸ்லேருந்து. ஸோ அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் ரொம்ப ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு நல்ல கிளென்சர், அதாவது உங்கள் ஃபேஸில் இருக்கிற டர்ட், பொல்யூஷன் எல்லாத்தையுமே இது வந்து போர்ஸ்லேருந்து எடுத்துரும். அதுக்கப்புறமா ஃபேஸில் ஆக்னி எதனாலும் இருந்ததுன்னா அதை கூட இது வந்து க்யூர் பண்ணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்க்கு ஃபேஸ் பேக். இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி ஃபேஸ் பேக் தயாரிக்கலாம்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட் தேவை. அதாவது முல்தானி மெட்டி, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா பச்சைப்பால், அதுக்கப்புறமா வந்து ஹனி, அதாவது தேன். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எதுனா ஒரு டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் தண்ணியில் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு போட்டாலே உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட் ஆகிடும். எக்ஸஸ் ஆயிலை வந்து அப்படியே இழுத்துரும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் டேன் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடும். உங்கள் ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எதுனா ஒன்று இருந்ததுன்னா அதை கூட இது ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பால் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கால்சியம், பி விட்டமின்ஸ், ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ், அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸ் பேக்கில் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நரிஷ்டாக, மாய்ஸ்சரைஸ்டாக, ஒரு நாள் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கிரேட்டான மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் தேன் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து ரிங்கிள்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணும். ரிங்கிள்ஸ் எதுனா ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து இன்னும் ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும்னா எக்ஸஸாக நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க என்னோட 2 ஃபேஸ் பேக், அதாவது ஆயிலி ஸ்கின் டைப்க்கும் ட்ரை ஸ்கின் டைப்க்கும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் எப்படி பார்க்கலான்னு. ஆனால் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.